அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரே நாளில் முறையாக சட்டசபையில் மறுபெண்ண எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகு உடனடியாக ரிப்ளை முதலமைச்சரோ அல்லது ஃப்ளோர் லீடரோ சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிடுறார். ஸோ இது ஒரு முன்னுக்கு பின் பிறனாக அரசு போயிட்டு இருக்கு. இவர் இன்னும் தெளிவு பெறலை, ஆட்சினா என்னான்னு தெரியல. அதனால அவர் தெளிவான முடிவுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதாவது தூய்மையினார் ஆரம்பமே தூய்மையற்றதில் ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் தான் முடிவு ஒரு ரெண்டாக பிரிஞ்சாதான் இருக்குது. வர்டிகல் ஸ்பிளிட்னு வந்திருக்கு. திமுகவானது அஇஅதிமுகவுடன் முயற்சி பண்ணி சொல்லிட்டு ஏங்க நாங்கள் கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமாக சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் யார்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்ட மந்திரி முன்னாள் அமைச்சர்களா அவங்ககிட்ட யாருன்றது ஒரு பேரை சொல்லிட்டோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரம் டே ஒன் நான் முதலே சொல்லிட்டேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லிட்டேன், உங்களுக்கும் சொல்லிட்டேன். அதனால் அதாவது அவங்க பிரிஞ்சு போனதுக்கு காரணம் சொல்லணும். சில பேருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், சில பேருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதில் முதல் ஆள் சி.வி. சண்முகம். அதாவது செத்துட்டா மரணமடைந்தார், இயற்கை எழுதினார்லாம் போட சில பேர் விரும்பும். சில பேர் செத்துட்டா கூட சிவலோக பதவி அடைந்தார்னு போட விரும்புகிறத பட்டியலில் முதல் ஆள் சி.வி. சண்முகம். 717 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. அதுக்கு நாங்கள் கூட தாங்க மூடணும். நாங்கள் கூட தாங்க வந்த ஒன்று 500க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடணும். நீங்களே தானே செய்திகள்லாம் வெளியிட்டீங்க. புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கிறோம். பார்க்கலாம் பொறுத்து. இன்னைக்கு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவேன். இந்த தேர்தல் தோல்வி குறித்து ஒரு ஆய்வு, அவ்வளோதான். தார்மீக பொறுப்பு முழுமையாக தேர்தலுக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு நானே பொறுப்பேற்றுன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. தலைவரே சொல்கிறாரு, நான் என் கட்சி தோற்றதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும், அதனால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஆய்வு செய்து காரணங்கள் என்ன காரணம், ஒவ்வொரு தொகுதியாக அல்லது மாவட்ட வாரியாக என்ன நிலவரத்தை அறிந்து கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். ஆமாம், கட்டாயமாக அந்த பொறுப்பில் நான் இருக்கும் பொழுது நானும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது அவருடைய பெருந்தன்மையையும் அவருடைய தலைமை பண்பையும் காட்டுகிறது. ஏன்னா அதிமுகவில் இப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பொதுச்செயலர் தோல்விக்கு பொறுப்பேற்றிருக்க மாட்டார், சி.வி. சண்முகம் சொல்கிறாரு. ஆனால் நம்ம திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா தலைவரே பொறுப்பேற்றிருக்காரு. எப்படி பார்க்க? அதுதான் சொல்கிறேன், அதிமுகவின் பிரச்சனையே தலைமை பிரச்சனை தான். அவரால் அந்த அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியவில்லை. அந்த கட்சியிலிருந்து விலகி நிற்கும் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ கட்சியில் இணைத்து கொண்டு கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை. காரணம், அவர்களெல்லாம் வந்தால் நம்முடைய நிலை என்ன ஆகுமோ என்ற அச்சம். அவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லாதது தான் அந்த கட்சியின் தோல்விக்கு காரணம். அவங்களாம் சேர்த்துக்க சொன்னவங்க, அவங்க 3 பேரையும் சேர்த்துக்க சொன்னாங்க. ஓபிஎஸ் தனியாக இருக்கும்போது ஓபிஎஸ்ஸையும் டிடிபியையும் எல்லோரையும் கட்சியில் இணைத்து கொள்ள சொன்னவர்களில் அவரும் ஒருவர். சட்டமன்றத்தில் பதில் சொல்லலையே, அங்கே பதிவானதுக்கு அங்கேயே பதில் சொல்லணும்ல. அதுவும் சட்டமன்ற குறிப்பில் ஏற வேண்டும் என்றால், ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேச்சுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அதுவும் பதிவாக வேண்டும், சட்டமன்ற குறிப்பேட்டில் பதிவாக வேண்டும். ஏன் அதை வீட்டுக்கு வந்து சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு வந்து தான் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது நடைமுறையிலே உள்ள திட்டங்களை தொடர வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்ற அனுமதி பெற வேண்டும், இல்லை என்றால் புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும். எதையும் செய்யாமல் இப்போ நிறுத்துகிறேன், இப்போ நாளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு. ஆட்சிக்கு வரும்போது 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அது அடுத்த விஷயம்.
நடைமுறையிலே உள்ள திட்டங்களை சட்டமன்ற இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்லேயே நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு அதை நிறுத்தக்கூடாது. சட்டமன்றத்தை அனுமதி பெற்று தான் அதை நிறுத்த வேண்டும். அல்லது இப்பொழுது அவங்க மறுபடியும் ஒரு பட்ஜெட் இப்போ இடைக்கால நிதிநிலை அறிக்கை தான் பண்ணியிருக்கோம். வழக்கமான நிதிநிலை அறிக்கை அவங்க அறிவிக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.